வெயிட் பண்ணி பாருங்கள், நம்ம ஹீரோ எவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறுறான்னு போக போக காட்டுவாங்க. சூப்பராக இருக்கும். டெய்லி 2 எபிசோட் அப்லோட் பண்ணிடுவேன். பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. see you bye. அப்போ என்னொரு அமெரிக்கனை யாருமே ஏற்றுக்கலை. எனக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்கல. எல்லாத்தையும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க, அவங்களே அனுபவிச்சாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் எனக்கு இதான் புரியலை, எதனால் எனக்கு இந்த ஸ்கில் கிடச்சிச்சின்னு எனக்கு இன்னும் தெளிவாகவே புரியலை. ஹீரோ நான் தனியாகவே உயிர் பிழைச்சதுனால அதோட குற்ற உணர்வு எப்போயுமே நான் தூங்கோடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்குது. என்னால் அதை எப்போயுமே மறக்கவும் முடியலை. என்னோடய கையை குணப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். என்னோடய பனி முடிகிற காலம் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அது வரையும் நான் நிம்மதியாக இருக்கணும். உங்களுக்கு கொடுத்த டீமன் ஹண்டிங் மிஷின்ஸ் எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. யார் யார் ஜெயிச்சாங்கன்னு இப்போ ரிசல்ட்டு வெளியில் வந்துருச்சு. எல்லாம் பாருங்கள். அமெரிக்கா ஜெயிச்சிடுச்சு, சீனா ஜெயிச்சிடுச்சு. அப்படியே எந்தெந்த கண்ட்ரி ஜெயிச்சுட்டு வந்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரஷ்யா தோத்துடுச்சு, ஜப்பான் தோத்துடுச்சு. ஃபெயில் 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 தோத்துட்டாங்க. என்ன ஆச்சு? வெறும் 2 கண்ட்ரி தான் ஜெயிச்சிருக்காங்களா? மிச்சம் 8 கண்ட்ரி தோத்துடுச்சா? 8 கண்ட்ரியும் அழிஞ்சு போயிடுச்சா? நோ வே, என்னால் இதை நம்பவே முடியலை. வெறும் 4012 பேர் தான் உயிரோடு இருக்காங்களா? இப்போ அழியிற நிலையில் இருக்குது. ஒரு வழியாக நீங்கள் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டீங்க. நீங்களாம் இப்போ 4773 ஆர்க்கோட சண்டை போட்டு இந்த வாரில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களோட ஹியூமானிட்டியை உங்களால் காப்பாற்ற முடியும். என்னது, ஆர்க்கோட சண்டை போடணுமா? என்ன சொல்கிறீங்க? சோபியா மைக்கேலை பார்த்து கேட்பா. நம்ம ஜீகானியை அழைச்சிட்டு போகலாம்ல? அவனை அழைச்சிட்டு போனால் ஆர்க்கோட சண்டை போடுறதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருப்பான். இந்த கடைசி வாரில் ஆர்க்கோட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல உதவியாக இருப்பான் ஜீகான். மைக்கேல் சொல்கிறான், இல்லை அதெல்லாம் முடியாது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அவனை அழைச்சிட்டு போக முடியாது. நம்மளே போய் சண்டை போட்டுக்கலாம், நான் இருக்கேன். திடீர்னு எல்லாத்தையும் அரினாவில் சமம் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு? ஓ, இதான் அரினாவா? ஒரு வழி அரினாவுக்கு வந்தாச்சா? இதான் லாஸ்ட் பேட்டில், இதில் எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும். ஓ, இதான் ஜப்பான் டீமா? இவங்களும் வந்துட்டாங்களா? இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் உங்களோட சண்டை போடுறதுக்கு. அருவருப்பான பண்ணியில கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் தோக்கடிச்சு நான் யாருன்னு எல்லாருக்கும் காட்டுவேன். நீங்கள்லாம் எனக்கு ஒரு தூசி மாதிரி. ஆனால் உங்களோட எண்ணிக்கையை குறைக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதோட எண்ணிக்கை எதுன்னு பார்த்தா 4772 ஓர்ஸ் இருக்குது. ஓ, ஒரே ஒரு ஏரங்கன்ற ஒன்று தான் சீனாலேருந்து வந்திருக்காங்களா? ஆனால் ஜீகான் இனிமேல் எனக்கு தேவையில்லை. அவன் இல்லாமலே இது என்னால் செய்ய முடியும். கண்டிப்பாக இது என்னால் முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. என்னோட ஃபுல் பவரை கொண்டு அப்படியே பண்ணி கூட்டங்களாம், வாங்கடா பார்த்துக்கலாம் நீங்களாம் நாங்களான்னு அவனோட பவரை ரிலீஸ் பண்ணிட்டு ஆன்னு கத்திக்கிட்டு மைக்கில் முன்னாடி போனான். உங்களை சும்மா விட மாட்டேன்டா அருவருப்பான பண்ணிகளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஆர்கொண்டையும் வந்து ஒரு ஸ்லாஷ் பண்ணுது. என்ன ஆச்சுன்னு எல்லாம் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வாயை பொழந்து எல்லாரும் அதிர்ச்சியில் இருந்துகிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா, இது கண்டிப்பா நம்மளால இது முடியாது, கண்டிப்பா இது முடியாது, நம்மளோட வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு. ஹீரோவும் என்ன அதிர்ச்சியில் அப்படியே விண்டோவை பார்த்துக்கிட்டு இருந்தான். கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்கிட்ட திடீர்னு நம்ம உழுவுற மாட்டோம் சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம மைக்கேல் அப்படியே வாயை பொழந்துட்டு கீழே கிடக்கான். அவ்வளோதான், நம்மளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கையும் போயிடுச்சு, நம்ம ஹியூமனிட்டியோட ஹோப்பும் போயிடுச்சு அப்படின்னு மக்கள் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நம்ம எப்படி தப்பிக்கிறது? நம்மளோட வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சா? எல்லாரும் பதட்டத்தில் இருக்காங்க. என்ன பண்றது? நம்ம இப்போ என்ன பண்றது? ஒவ்வொரு ஆர்க்கும் ஒவ்வொரு பிளேயரை கில் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. ஹியூமானிட்டி பிளேயர் இஸ் டெத், ஹியூமானிட்டி பிளேயர் இஸ் டெத்துன்னு ஒவ்வொரு ஆர்க்கும் ஒவ்வொருத்தையும் கொள்ள ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஆர்க் ஒண்டியும் எங்களோட உயிரை காப்பாற்றிக்கணும்னா நாங்கள் உங்கள் உயிரை எடுத்தே ஆகணும், அதனால நீ இப்போ செத்து தான் ஆகணும். டிசர்வ் பண்ணி தான் உயிரோட இருக்கா. அதுவும் நம்ம ஹீரோவை ஹீல் பண்ணான்னு கேட்டால் அந்த பொண்ணு பண்ணி தான் உயிரோட இருக்கா. ஒருத்தர் உயிர் வாழணும்னா ஒருத்தர் இறந்தே ஆகணும், அதனால நீ செத்து போயிடு அப்படின்ட்டு அந்த ஆர்க் அவளை ஒரே வெட்டி கொண்டுடுச்சு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. கடைசியாக அந்த ஒருத்தர் இறந்து போயிட்டாங்களா? இப்போ இனிமே அவ்வளோதான், நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஆச்சரியமாக கீழே பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ பிளாக் ஹோல் உருவாகிற மட்டும் தெரியுது. என்னாச்சு? பிகினிங் த டெஸ்டினேஷன், இந்த உலகம் அதோட முடிவை நெருங்கிருச்சு, நீங்கள் எல்லோரும் இப்போ அழிய போகிறீங்கன்னு ஒரு சவுண்ட் ஒன்றே இது. நம்ம ஹீரோவும் அதில் மாட்டிக்கிட்டான். என்ன ஆச்சு? இன்னும் ஒரே இருட்டாக இருக்குது. எப்படி நான் இங்கே வந்தேன்? இந்த வேர்ல்ட் இஸ் எண்டு, உங்கள் உலகத்தோட முடிவு வந்துடுச்சு, அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. மற்ற பூமியுமே அப்படியே ஒரு பிளாக் ஹோலுக்குள்ளே போகிற மட்டும் காட்டுறாங்க. எல்லோரும் கதற சவுண்ட் ஒன்றையும் கேட்குது. என்னை காப்பாற்றுங்க, அம்மா அப்பா, இல்லை நான் சாக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அப்படியே ஒரே பிளாக்காக மாறிடுது. ஒரு மயான அமைதி. சிஸ்டத்தில் ஏதோ யாராவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு நோட்டிஃபிகேஷன் ஒன்றே வருது. ஹியூமனிட்டியில் இன்னும் மனுஷங்க உயிரோடு இருக்காங்க. ஆமாம், இது எப்படி நடந்துச்சு? இதுக்கு வாய்ப்பே இல்லையே, எல்லாரும் இறந்துட்டாங்களே, நான் ஒண்டியும் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கேன்? எனக்கு இன்னும் ஹார்ட் துடிக்கிற சத்தம் கேட்குது.
என்னால் இதை நம்பவே முடியல. அப்போனா உங்களோட டிவைன் பவர் இந்த எரேஸ் ஆகிறத நல்லிஃபை பண்ணிடுச்சு. என்னோட நேம்லெஸ் டிவைன் பவர் இவ்வளோ பவர்ஃபுல்லானதா? கண்டிப்பாக என்னால் நம்பவே முடியல. நம்ம ஹீரோவுக்கு கிடச்சிருக்க சக்தி வந்து நேம்லெஸ் டிவைன் ஆர்ட். அதோட பேர் தெரிஞ்சுக்கிட்டா அந்த டிவைன் பவரோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகலாம். அதான் நேம்லெஸ் டிவைன் ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு இதோட உண்மையான பேர் தெரியாது. நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னோட இந்த சக்திக்கு நான் என்னோட பவரை நான் கொஞ்சம் அதிகரிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நான் இன்னும் நிறையா செஞ்சுருப்பேன், நிறைய பேரை காப்பாற்றிருப்பேன், நான் அப்படியே தலைகீழாக மாற்றிருப்பேன், எனக்கு தெரிஞ்சவங்க யாரையும் நான் இறந்துருக்க விட்டுருக்க மாட்டேன். நம்ம ஹீரோவுக்கு மைண்டில் நிறைய கேள்வி இருக்கும். இது எப்படி முடிஞ்சிச்சு? இது பாசிபிள் இல்லைன்னாலும் நடந்துருச்சு. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் திரும்ப போய் எல்லாரையும் காப்பாற்றுவேன். இதை நீ ஏற்றுக்க. இந்த பூமியில் இருக்கவங்களுக்கு நம்ம இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமா? ஆமாம், கொடுக்கலாம். இந்த பேர் இல்லாத டிவைன் பவருக்கு ரொம்ப அபரிவிதமான சக்தி இருக்கு அப்படின்னு யாரும் சொல்ற மாட்டேன். ஹீரோக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. நீ அக்ரி பண்ணு, இதை ஏற்றுக்க. கண்டிப்பாக நீ ஏற்றுக்கிட்டே ஆகணும். இதை ஏற்றுக்கிட்டா நான் திரும்பி போகலாமா? அந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வேற இடத்துல கண்ணு முழிச்சு, அட்டச்சை, நான் சாவோட விளிம்புல இருந்தேன். என்ன ஆச்சு? இந்த இடத்துல இங்கே பார்த்த மாட்டோமே தெரியுது. ஒரு நிமிஷம், இது இது என்னோட வீடு தானே? எனக்கு நல்லா தெரியுது, என்னோட வீடு தான். நான் சாவோட விளிம்புல இருந்தேன். எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, நீங்க மறுதிருப்பி உங்களோட உலகத்துக்கு போறீங்கன்னு. அது ஒன்று தான் எனக்கு தெரியும். ஆனால் நான் இப்போ இருக்கிறது கண்டிப்பா என்னோட கடந்த காலமே தான். இது சவுத் கொரியாவில் 2020 தான் இருக்கணும். கண்டிப்பா எனக்கு இது நல்லா தெரியும். இது சவுத் கொரியாவோட 2020 தான். 2 பசங்க விளையாண்டுட்டு ஒரு பையன் சொல்றான், நான் கண்டிப்பா ஸ்வாட் கிங்கா மாறுவேன். ஆமா, நானும் ஸ்வாட் கிங்கா மாறி வைக்கிருவேன். நான் அவரை மட்டுமே 2 ஸ்வாட் வச்சு விளையாடுவேன். ஆமா, நாளைக்கு நீங்க மேட்சுக்கு போறீங்களா? ஆமா, நாளைக்கு நான் போறேன். நாளையோட டுட்டோரியல் முடிவடையதில்ல. கண்டிப்பா நான் அதில் ஜெயிச்சே தருவேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு, ஆமா, நான் திரும்பி வந்துட்டேன். உண்மையிலேயே நான் திரும்பி வந்துட்டேன். என்னால இதை நம்பவே முடியல. நம்ம ஹீரோ ஓப்பன் ஸ்டேட்டஸ் விண்டோன்னு சொல்றான். ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் ஆகுது. லெவல் 2 சாங் ஜிகான்னு போட்டிருக்கு. ஹீரோ பார்த்துட்டு ஆச்சரியமாகறான். இந்த நேம்லெஸ் டிவைன் ஆர்ட்டால தான் நான் இப்போ உயிரோட இருக்கேன். கண்டிப்பா இப்போ எல்லாரும் என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறான். கண்டிப்பா கண்டிப்பா இந்த வாட்டி யாரையும் நான் இழக்க மாட்டேன். இது என்னோட லைஃப். போன வாழ்க்கையில மாட்டோம், எனக்கு முக்கியமானவங்களை விட்டு போன மாட்டேன். இந்த வாட்டி போக மாட்டேன். எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். கண்டிப்பா நான் எல்லாரையும் காப்பாத்தியே தீருவேன். இந்த வாட்டி பாருங்க, இந்த வாட்டி நான் எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றுவேன். எனக்கு பிடிச்சவங்களையும் நான் இழக்க மாட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நான் அவரையும் பாதுகாப்பேன். எதனாலனா நான் இந்த விளையாட்டோட முடிவை பார்த்துட்டேன். அதனால என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் கண்டிப்பாக நான் மாற்றுவேன். போன வாழ்க்கையில் நான் மாட்டா இருந்தேன். ஆனால் இந்த வாழ்க்கையில் நான் யாருன்னு எல்லாருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் காட்டியே தீருவேன். எனக்கு முக்கியமானவங்களையும் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்களையும் நான் பாதுகாத்தே தீருவேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. யாரும் என்னன்னு தெரியல, யாரை பாதுகாக்க போகிறான், என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். See you, bye. நான் தான் உங்கள் ஆர்கே.